வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த vlog வந்து ராமேஸ்வரம் போனப்போ எடுத்தது தான். இது வந்து ஒரு 2 டே ட்ரிப்பாக தான் போனோம். ட்ரிப்பு கிடையாது, கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அதுவே ஒரு குட்டி ட்ரிப்பாக மாறின மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, என் தொண்டை கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்பவே கரகரன்னு இருக்குது. ஏன்னு தெரியல, இங்கே தண்ணியெல்லாம் கொஞ்சம் மாற்றி குடிக்கங்காட்டின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் ஒரு 5:40க்கு ட்ரெயின் கிளம்பிடும். நாங்கள் ஒரு 5 மணி அப்படிங்கும்போதே ஸ்டேஷன் போயிட்டோம். நாங்கள் அப்புறம் ஹஸ்பண்டோட அக்கா, மச்சான், அதுக்கப்புறம் அவங்க அத்தை எல்லாருமே தான் போயிருந்தோம் ராமேஸ்வரம். அவங்க வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஒரு 5:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேஷனுக்குள்ளேயே போனோம். அது வரைக்கும் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போகிறக்குள்ளேயே ட்ரெயினும் வந்துடுச்சு. ஒரு 1/2 hour முன்னாடி போய்ட்டு எந்த டென்ஷனும் இல்லாமல் நம்ம கம்பார்ட்மெண்ட் பார்த்து நம்ம ஈஸியாக உட்காந்துக்கலாம். எனக்கே போகிறப்ப கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரித்வி ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் வர, எப்படி ரியாக்ட் பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சமத்தாக இருந்துட்டான் தான் சொல்லணும். அவள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தா. சீட்டுக்கு தாவி தாவி ஓடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஜன்னல் கிட்ட நின்று வெளியே கை நீட்டி அவள் ட்ரெயின் ஸ்பீடாக போகிறத ரசிச்சுட்டு இருந்தா. அதையெல்லாம் பார்த்து அப்புறம் ஃபுல்லாமே மரம் அந்த மாதிரி தானே இருந்துச்சு. அதனால் அந்த க்ரீனிஷாக இருக்கிறத அவள் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் போகிற வழி பார்த்திங்கன்னா அங்கே இங்கே தண்ணி தான். போன வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மழைந்தானே ராமேஸ்வரத்தில் சொல்லியிருந்தாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அங்கே இங்கே தேங்கி தேங்கி நின்றுருந்துச்சு. நல்ல வேளை நாங்கள் போன வீக் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நல்ல வேளை டிக்கெட் கிடைக்கல. அதனால வந்து இந்த வீக் போயிருந்தோம். இப்போ வந்து அவ்வளோக்கும் மழையும் இல்லை, கூட்டமும் இல்லை. சீக்கிரமே சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். அவ்வளோக்கு வெயிலும் கிடையாது. நாங்கள் போனது வந்து ராமநாத சாமி டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். இன்னும் 2-3 கோயிலுக்கு போகலான்னு கூட சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அவ்வளோக்கு டைம் இல்லை. அதனால வந்து நாங்கள் போகலை. எங்கேயுமே ட்ரெயின் இடையில நிற்கவே இல்லை. திண்டுக்கல்லில் மட்டும் 1 மணி நேரம் நின்றுச்சு. நம்ம டீ வேணுமா இல்லை டிஃபன் வேணுமா, அங்கே என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து வீட்டிலருந்தே சப்பாத்தியும் புளி சாதமும் வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டோம். ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு. அது வந்து எங்களுக்கு மதியம் வரைக்குமே இருந்துச்சு. மதியம் ரூமுக்கு போயும் கூட சாப்பிட்டோம். இந்த பாம்பன் பாலம் வந்தோடனே அப்பாடா எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்கிறவங்க. ஆனால் இது வந்து நாங்கள் போகும்போது லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டோம். அதனால் பாலம் தெரியல. வரும்போது ரைட் சைடில் உட்காந்தங்காட்டி தான் பாலம் நல்லா தெரிஞ்சு அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கடலை பார்க்க அவ்வளோ கண்குளராக காட்சியாக தான் இருந்துச்சு. எவ்வளோ தண்ணி ப்ளூ கலராக அந்த ஒயிட் கலரும் சேர்ந்து பார்க்கவே அப்படி இருந்துச்சு. அப்பா ரித்வி கொஞ்சம் முடிகிற வரைக்குமே அப்படியே பார்த்துட்டு கையை வெளியே நீட்டிட்டு வந்தா. யாரெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். சாமி, எனக்கு பார்க்கவே அப்படியே கிட்ட போய் தொட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அலைக, அந்த தண்ணி ஓடுற சவுண்டு, அதையெல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக வந்து அதோட கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. என்னோடய கேமராவில் அவ்வளோக்கு கிளியராக தெரியல, ஹஸ்பண்டோட சூப்பராக தெரிஞ்சிருக்கு. எல்லோரும் விண்டோவுக்கு வெளியே ஃபோனை விட்டு அப்போ தான் அப்படி தான் வீடியோ எடுத்தாங்க. கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஃபோன்கானே கீழே விழுந்துருமா, ஏதாவது கம்பத்தில் பட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் யாருமே அதை பற்றி யோசிக்கல. எல்லாருமே வீடியோ, ஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டே தான் வந்தாங்க. இந்த கடல் எவ்வளோ தூரம் போகுது அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா உப்பு தண்ணி தான். எனக்கு, ஹஸ்பண்டுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் ராமேஸ்வரம் போனது. ஹஸ்பண்ட் ஒரு டைம் சின்ன வயசில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவ்வளோக்கு அவருக்கு சரியாக ஞாபகம் இல்லையாம்மா. அதனால 3 பேருமே ஃபஸ்ட் டைம் போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று, நம்ம ஊரை விட அங்கே 0ன்னு தான் நான் சொல்லுவேன். நீட்னஸ் கொஞ்சம் கூட கிடையாது. பார்த்தாலே ஒரு கடையில் போய் நீங்கள் டீ கூட குடிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் 2 நாளில் ஒரு 2 டைம் தான் டீ குடிச்சிருப்பேன். உங்களுக்கே தெரியும் நான் டீ எவ்வளோ குடிப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் நானே 2 டைம் தான் டீ குடிச்சிருக்கேன். ரூமில் டியூஸ்டே மார்னிங் ஒரு டைம் டீ ஆர்டர் பண்ணோம். அது டீயா கசாயமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சீரியஸாக கொஞ்சம் கூட வாயிலேயே வைக்கவே முடியல. அதே மாதிரி ஸ்டேஷனில் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் சத்தியமாக அந்த டீ அவங்கள பார்த்தாலே குடிக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபுட்டு சுத்தமாக 0ன்னு தான் சொல்லணும். நல்ல வேளை நாங்கள் மண்டே ஃபுல்லாக ஃபுட்டு வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டோம். நைட்டு மட்டும் பாப்பாவுக்கு வாங்கி தரனால வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஓகே. மற்ற நாள் நாங்கள் ஒரே ஒரு டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் வெளியே சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே வெளியே போகவே கிடையாது. பெருசாக அவ்வளோக்கு கடைகளும் எதுவும் இல்லை. ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு எங்கேன்னு
எப்படின்னு தெரியல, நாங்கள் அதை பார்த்து போகல, எங்களுக்கு அவ்வளோ டைமும் கிடையாது. ஒரு 12:05க்கெல்லாம் ராமேஸ்வரம் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கோயிலுக்கு வரக்கு. கோயில்கிட்டேயே வந்து நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 2 மணி 2:30ங்கும்போது சரி கடலில் போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். ஏன்னா வந்து 3 மணிக்கு தான் கோவில் ஓப்பனிங். அதனால் வந்து நாங்கள் காலையிலேயே போய்க்கலாம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்போ போய் கடலில் மட்டும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த காகிதப்பூ, பேப்பர் மாலை, அதுக்கப்புறம் வந்து ஹோம் டெக்கருக்கு மாட்டுறது, ஹேங்கர் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த சங்கில் செஞ்சது அதிகமாக இருந்துச்சு. சங்கில் செஞ்ச கண்ணாடி, அதுக்கப்புறம் ஹேங்கரு, ஹோம் ஹேங்கர் இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு. மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் கிடையாது. அவ்வளோக்கும் பார்க்க போகும்போது இந்த 2 தான் அங்கே அதிகமாக இருந்தது. மற்றபடி சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி அதெல்லாம் எதுவுமே அங்கே இல்லை அதிகமாக. இந்த கடைகள் மட்டும்தான் சங்கில் செஞ்ச ஹோம் ஹேங்கர், அதுக்கப்புறம் கிளாஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. சங்கிலியே ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. வேறு எதுவுமே அங்கே வாங்குறதுக்கு தோணவே இல்லை. நாங்களும் வேறு எதுவும் அதிகமாக வாங்கலை. அப்படியே நேராக கடலுக்கு வந்துட்டோம். கடலுக்கு வந்தோடனே ரித்வி தண்ணியை பார்த்தா ஐயோ விளையாடுவா, நம்ம என்ன பண்ணுறது, அதுவும் நம்ம கை பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லுவா, நல்லா தண்ணியில் விளையாடுவா அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த அலை வர சவுண்டு கேட்டு ஒரே ஒரு டைம் இறங்கிட்டு அப்புறம் எடுக்க சொல்லி ஒரே அழுகாச்சு. அதனால நான் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவள் தண்ணியில் கால் வைக்கவே கிடையாது. ஏனோ தெரியல, அந்த அலை வேகமாக வர சவுண்டாக பார்த்து அவள் பயந்துட்டான். நாங்கள் போகும்போதுமே கொஞ்சம் அதிகமாக தான் அலை இருந்துச்சு. அதனால ரொம்ப உள்ளே எல்லாம் போவே கிடையாது. அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப உள்ளே போக வேண்டாம் அலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. எந்த கப்பலும் அவ்வளோக்கும் போன மாதிரி தெரியல. ஒரு 2-3 கப்பல் தான் இங்கே போன மாதிரியே இருந்துச்சு. மற்ற கப்பலெல்லாம் அதே பிளேஸில் தான் நின்று இருந்துச்சு. ராமேஸ்வரத்துக்கு வரவங்க பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கடல் பார்க்க வரலாம். இந்த 2 தான் மெயினாக. அப்புறம் வேறு எதுவும் கிடையாது. ட்ரிப்பு வரவங்களுக்கெல்லாம் ஒன்று கோயில், அதுக்கப்புறம் கடல் தான். அதுக்கப்புறம் தனுஷ்கோடி போகலாம். அங்கேருந்தே ராமேஸ்வரத்தை பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்து நிறையா பேர் ஆட்டோ, கார் டிரைவர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. தனுஷ்கோடி போகலாம் வாங்க, 400 300 காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தோம். ஆனால் காலைல சுத்தமாகவே டைம் கிடையாது. போயிருந்தால் வந்தோடனே போயிட்டு நம்ம நைட்டு ரூமுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் விட்டுட்டோம். சரி மார்னிங் போய்க்கலான்னு சொல்லி. மார்னிங் சுத்தமாக டைம் கிடையாது. ட்ரெயினுக்கு வர டைம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அந்த ஒரு பிளேஸை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோன்னு தான் சொல்லணும். எங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. சரி மார்னிங் கண்டிப்பாக டைம் இருக்கும், சீக்கிரம் சாமியை பார்த்துடலாம். ஏன்னா 4 எந்திரிச்சு நாங்கள் கடலில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 22 தீர்த்தமும் ஊற்றிட்டு அப்புறம் நேராக ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கடலில் கொண்டு போய் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் விடணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம பண்ணியிருக்க பாவம் அதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து எல்லாருமே அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு அப்புறம் தான் வெளியே வந்தோம். வெளியே வரவே ஒரு 10:30 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் ட்ரெயினுக்கு கிளம்புறக்கு கரெக்டாக இருந்துச்சு. கோயில் பார்த்திங்கன்னா உள்ளேயே விநாயகர், முருகர் வள்ளி தெய்வான, அப்புறம் நந்தி பெருமாள் இது எல்லாமே உள்ளேயே இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனோம். ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா நிறையா பேர் ஃபோனில் வச்சு ஃபோட்டோஸு இந்த மாதிரி அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் இனி ஃபோனை ஆன் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு உள்ளே போய் அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். அதிகமாக எந்த ஃபோட்டோஸுமே உள்ள கோயிலுக்குள்ளே எடுக்கல. ரூமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. 1200 தான். நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். 2 பெட் இருக்க மாதிரி எடுத்திருந்தோம். 1200க்கு ஒருத்தன் தான் சொல்லலாம். ஆனால் என்ன மெயினாக வந்து டிவியோட சுடுதண்ணி வந்து 4 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்களுக்கு சுத்தமாகவே தெரியல. அது 2 தான் டிஃபால்ட், மற்றபடி ஓகே தான். இப்போ போயிட்டுருக்கிறதெல்லாம் இதுதான் பாம்பன் பாலம் அந்த சென்டரில் தெரியுது இல்லைங்க, போகும்போது தான் எடுத்தோம். அப்பாடா ஒரு வழியாக பாம்பன் பாலத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை பார்க்க எத்தனை டூரிஸ்ட்டு வந்திருக்காங்க, பார்க்குறக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 10:30க்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 11:30கெல்லாம் கிளம்பிட்டோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து ஸ்டேஷன்லேயே தான் நின்றுருந்துச்சு. ஆனால் 1:30க்கு தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சீக்கிரமே போய் ட்ரெயின்லேயே நாங்கள் ஏறிட்டோம்.
ட்ரெயினில் போகும்போது ஸ்லீப்பர் புக் பண்ணி போயிட்டிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ட்ராவலே ஒரு 7 ஹவர்ஸ் கிட்ட வருது. அதனால் வந்து நம்ம ஸ்லீப்பர் தான் பெஸ்ட்டு. ஒரு வழியாக 1:30க்கு ட்ரெயின் எடுத்து ஒரு 7:00 7:30 அப்படிங்கும்போதெல்லாம் பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். இந்த 2 நாளுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சாமியும் திருப்தியாக கும்பிட்டு அப்படியே ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பியாச்சு. சொல்லப்போனால் 2 நாளுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஒரு பிளேஸுக்கு மட்டும்தான் போனோம். ராமேஸ்வரத்துக்குள்ளேயே வேறு ஏதாவது கோயில் இல்லை பிளேசஸ் பார்க்குறக்கா இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ராவலில் நான் சொல்ல வேண்டியது வந்து ராமேஸ்வரம் போனால் ஃபுட்டு மறக்காமல் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து போகிறக்கு வந்து ட்ரெயின் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா போனது தெரியல, வந்தது தெரியல, சீக்கிரமாகவே போன மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ மோட்டிவேஷ்னலாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.